வணக்கம். கள்ளக்குறிச்சி சம்பவத்திற்கு மத்தியில் திடீரென முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் செய்த தரமான செயல். அப்படி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் என்ன செய்துள்ளார் என்பது பற்றிய முழு விவரத்தோட இப்ப நம்ம பார்க்கலாம். கள்ளக்குறிச்சியில் சாராயம் குடித்திருந்தவர்களுக்கு தலா ரூபாய் 10 லட்சம் நிவாரண உதவியாக வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அறிவித்திருந்தார். அதேபோல் கள்ளக்குறிச்சி சம்பவத்தில் அதிமுக, பாஜக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளும் ஓடி வந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு தங்களது கட்சி சார்பில் நிவாரணமும் அரசு செய்ய வேண்டிய உதவிகளை உடனடியாக செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். ஆனால் இது போன்ற நிவாரண உதவிகள் அறிவித்ததற்கு தேமுதிக மற்றும் நாம் தமிழர் கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்தனர். மேலும் கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் அரசு நிவாரண உதவி அறிவித்ததற்கு பலர் வரவேற்பு தெரிவித்திருந்தாலும் சில தரப்பினர் கள்ளச்சாராயம் குடித்திருந்தவர்களுக்கு எதற்கு நிதியுதவி வழங்க வேண்டும் என்று எதிர்ப்பு தெரிவித்ததும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் தென்காசியில் கனரக வாகனங்களில் கனிமூலங்கள் கொண்டு செல்ல தறிக்கட்டு வேகமாக வந்த லாரி மோதி உயிரிழந்த குடும்பத்திற்கு எந்த நிவாரணமும் வழங்கப்படவில்லை என்று குற்றச்சாட்டும் எழுந்தது. மேலும் தாய் தந்தை இழந்த குழந்தைகளுக்கும் அரசு எந்த உதவியும் வழங்கவில்லை என்றும் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. இது பற்றி தென்காசி முன்னாள் காங்கிரஸ் எம்எல்ஏ ராவணன் அவர்கள் வெளியிட்ட பதிவில், எல்லா உயிர்களும் ஒன்றுதானே, கள்ளக்குறிச்சி சம்பவத்தில் அரசு தலா 10 லட்சம் ரூபாய் நிவாரண உதவி வழங்கியுள்ளது. ஆனால் கடந்த 13ஆம் தேதி தென்காசி மாவட்டம் தென்காசி ஈனவேலுக்கு அருகில் கனிம வளங்கள் கொண்டு செல்ல தறிக்கட்டு வேகமாக வந்த லாரி பேருந்து மீது மோதி நடைபெற்ற விபத்தில் தாய் மற்றும் 3 வயது குழந்தையை இழந்த குடும்பத்தினருக்கு இதுவரை எந்த நிவாரணமும் வழங்கப்படவில்லை என்றும், அந்த குடும்பத்தில் தற்போது ஒரே ஒரு குழந்தை மட்டுமே இருக்கிறது என்றும், ஏற்கனவே தந்தை இழந்த அந்த குழந்தை இந்த விபத்தில் தாயையும் சகோதரனையும் இழந்து தனிமரமாக நிற்கிறது என்றும், அந்த குழந்தைக்கு உடனடியாக தக்க நிவாரணத்தை மாநில அரசு வழங்க வேண்டும் என்றும் சம்பந்தப்பட்ட தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்றத்தில் பேசி அதற்கான நிவாரணத் தொகை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியிருந்தார். இந்த நிலையில் இந்த விவகாரம் உடனடியாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் கவனத்திற்கு சென்றது. இதையடுத்து சற்றும் காலம் தாமதிக்காமல் உடனடியாக அந்த குழந்தைக்கு படிக்க தேவையான நிதியுதவி அளித்தும் நிவாரண உதவி அளித்தும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் உத்தரவு பிறப்பித்துள்ளார். அதன்படி பெற்றோர் இழந்து தவிக்கும் சிறுவன் சர்வேஸ்வரனின் பெயரில் ரூபாய் 5 லட்சம் முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து வைப்பீடு செய்ய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். மேலும் சிறுவன் சர்வேஸ்வரனின் பராமரிப்பிற்காக சமூக நலத்துறையின் மூலம் மாதாந்திர உதவித்தொகையாக ரூபாய் 4000 வழங்கவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களது இந்த செயல் தற்போது அனைவரது கவனத்தையும் ஈர்த்ததோடு வரவேற்பையும் பெற்றுள்ளது. தென்காசி சாலை விபத்தில் தாயை இழந்த சிறுவனுக்கு நிதியுதவி அறிவித்திருக்கக்கூடிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களது இந்த செயல் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க.